ஹாய், நான் ஜெயரூபன் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். 2024 பாஸ்ட் அவுட்டு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெட்போஸ்லிங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் படித்தேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வெளியே ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு டிசைனில் போகணுன்றது ஆல்ரெடி பேஷனாக இருந்துச்சு. சரி, அதுக்காண்டி 2 இயர்ஸாக சர்ச் பண்ணப்போ எம்இசி பார்த்தேன் யூடியூப்பில். சரி, இங்கே எல்லாமே தியரியும் சரி, ப்ராக்டிக்கலாக ஆட்டோகேடு, சாலிட்வொர்க்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் சொல்லுவாங்க, தியரி ரிலேட்டடாகவும் சொல்லி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் இங்கே காண்டாக்ட் பண்ணி பேசி இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு தியரி ரிலேட்டடாக இந்த ஜிடிஎன்டி, யூனிட் கன்வர்ஷன், ஃபார்முலா கால்குலேஷன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், 3D பிரிண்டிங், இந்த மாதிரி நிறையா தியரி ரிலேட்டடாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஆட்டோகேடு ஒரு 10 days ஆட்டோகேடு படித்தோம். அதுக்கடுத்து ஆட்டோகேடில் 2D ஃபுல்லாக படித்தோம். அப்புறம் சாலிட்வொர்க்ஸ் படித்தோம். அதில் 3D பார்ட் மாடலிங்கு, ஷீட் மெட்டல் மாடலிங்கு, மோல்டிங்கு, வெல்மெட்ஸ், பேட்டர்ன் மேக்கிங்கு, இதெல்லாம் படித்தோம். இப்போ இது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 weeks ஒன்ஸு டேஃபை கூட்டு போனாங்க. அப்புறம் அக்காமடேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ரஞ்சித் சார், ஈஸ்வர் சார், அவங்க ரெண்டு பேரும் டீச் பண்ணாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா புரிகிற மாதிரி நடத்துனாங்க. அப்புறம் இந்த கிளாஸஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன் டே ஐவி கூப்பிட்டு போனாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனி, அதுவும் புதிய எக்ஸ்போஷராக இருந்துச்சு. ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கற்றுக்கிட்டோம். எப்படி என்னென்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குது, டிசைன்லேருந்து கடைசியில் அது டெலிவரி ஆகிற வரைக்கும், டிஸ்பேச் ஆகிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்குதுன்றதை அங்கே கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. மார்க் இன்டர்வியூலாம் நடத்துனாங்க. நிறையா டெஸ்ட்டு 2-3 டெஸ்ட் வச்சுட்டு கம்பெனிஸ் அனுப்புனாங்க. இங்கே ஒரு 6-7 கம்பெனிஸ் அனுப்புனாங்க. அதில் 5 கம்பெனி செலக்ட் ஆகிருந்தேன். அதில் பெஸ்ட்டாக ஜிகே இண்டஸ்ட்ரி இருந்தது. அதனால் நாங்கள் இப்போ ஜிகே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் எம்இசி.